ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பென் 10 சீரிஸில் வந்து நிறைய கேரக்டர்ஸை பார்த்துப்போம். ஸோ அதில் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்த தடம் தெரியாமல் காணாமல் போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா ஆக்ரகார். ஸோ ஆக்ரகாருக்கு என்ன தான் ஆச்சு? ஏன்னா ஆக்ரகார் வந்து பென் 10 அல்டிமேட் ஏலியன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனாக கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் சொல்லப்போனால் நம்ம பென் டிஃபீட் பண்ணாத ஒரு வில்லனில் ஆக்ரகாரும் ஒருத்தர். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனாக நம்ம ஆக்ரகாரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனில் ஃபைட்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் கெவின் வந்து ஆக்ரகாரை டிஃபீட் பண்ணிவிடுவார். ஸோ அதுக்கப்புறம் ஆக்ரகாருக்கு என்ன தான் ஆச்சு, அவர் எங்கே போனார் அப்படிங்கிற டவுட் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம பென் குவென் எல்லோரும் வந்து ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன்லேருந்து ரிட்டன் ஆனதும் நம்ம ஆக்ரகாரை வந்து பிளம்மர்ஸோட கஸ்டடியில் விட்டுட்டாங்க. நம்ம பிளம்மர்ஸும் வந்து ஆக்ரகாரை தூக்கி நல்வாயில் போட்டாங்க. ஸோ இதை ஒரு எபிசோட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, நைட் ஆஃப் தி லிவிங் நைட்மேர் அப்படிங்கிற எபிசோடில் வந்து நம்ம ஆக்ரகாரை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஆக்ரகாரை பார்த்தது நம்ம பென்னுமே கேட்பாரு, நீ நல்வாயிலேருந்து எப்படி தப்பிச்ச அப்படின்னு. ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம ஆக்ரகார் வந்து நல்வாயில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ரகாரை பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் அவர் ரிட்டன் கொண்டு வர்றது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன்னா இப்போ நல்வாயிலாம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. காலையில் போனால் சாயங்காலம் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆக்ரகாரை ரிட்டன் கொண்டு வர்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, பென் 10 ஆம்னிவர்ஸோட ஆர்க் 6 வந்து ஆக்ரகாரை ரிட்டன் கொண்டு வர்றதா தான் பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சைடு பயமே இருக்க தான் செய்யுது. ஒருவேளை பென் 10 ஆம்னிவர்ஸில் வந்து ஆக்ரகாரை காமிச்சிருந்தாங்கன்னா மொக்க பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சைடு பயமாகவும் தான் இருக்குது. அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னா எலினா. எலினா அப்படிங்கிற கேரக்டர் நமக்கு பென் 10 ஏலியன் ஸ்வார்ம் அப்படிங்கிற மூவியில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பென் 10 அல்டிமேட் ஏலியன்ஸ்லேயுமே ஒரு 2 எபிசோடில் வந்திருப்பாங்க. ஆனால் இவங்களை எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த மைக்ரோ சிப்ஸால் இவங்க கரப்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த 2 எபிசோட்லேயுமே கிட்டத்தட்ட பென்னை கொல்ற ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. அதுவும் கடைசியாக நடந்த ஃபைட்டில் வந்து நம்ம பென்னை உயிரோட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரியான டயலாகை தான் சொல்லிட்டு தான் அவங்க போவாங்க. ஆனால் அவங்க போனவங்க அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல. ஒருவேளை பிரேக்கப் சோகத்தில் இருந்தாங்களா என்ன அப்படின்னு தெரியல. சரி, அதுக்கப்புறம் இவங்களை காமிச்சாங்களா அப்படின்னா காமிச்சாங்க. எங்கே அப்படின்னா, பென் 10 ஆம்னிவர்ஸில் மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம் ஷோ அப்படிங்கிற எபிசோடில் காமிச்சாங்க. ஆனால் இந்த எபிசோடில் ஏன் காமிச்சாங்க, எதுக்கு காமிச்சாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ சேர்த்துக்கிட்டமேனு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எபிசோடில் அவங்க ரோலே வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த பர்ஃபெக்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எபிசோட்லேருந்து அதுக்கப்புறம் அந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம் ஷோ அப்படிங்கிற இந்த டைம் பீரியடுக்குள்ளே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த மைக்ரோ சிப்ஸ் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணலை. அதுவாக பிரிஞ்சு போச்சா இல்லை இவங்களா ஏதாவது பண்ணி பிரித்தாங்களா அப்படிங்கிறது தெளிவாக சொல்லலை. அந்த மைக்ரோ சிப்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லலை. அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னா சப்ளிமினோ. இந்த கேரக்டர் வந்து ஹிப்னாட்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் உள்ள ஒரு வில்லன் கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து நமக்கு பென் 10 கிளாசிக்கில் காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டரை வந்து நம்ம கடைசியாக எப்போ பார்த்தோம் அப்படின்னா, -10 அப்படிங்கிற அந்த எபிசோடில் தான். அதுக்கப்புறம் வந்து ஆள் அப்ஸ்கண்ட் ஆகிட்டார். எங்கே போனார் என்ன ஆனாருன்னு ஒன்றுமே தெரியல. ஒருவேளை திருந்தி விட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் டெரிக் ஜாய்ட்டுக்கு வந்து இந்த கேரக்டரை வந்து ஆம்னிவர்ஸில் வந்து ரிட்டன் கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் இருந்திருக்கு. ஆனால் அவர் அதை பண்ணலை. அடுத்து வந்து கெலக்டிக் என்ஃபோர்சஸ். இந்த கெலக்டிக் என்ஃபோர்சஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப். இந்த குரூப் வந்து நமக்கு பென் 10 கிளாசிக்கில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பென் 10 ஏலியன் ஃபோர்ஸ்லுமே வந்து வெஞ்சன்ஸ் ஆஃப் வில்கேக்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் வந்து வில்கேக்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவங்க ஆளாடையாலுமே தெரியாமல் காணாமல் போயிருப்பாங்க. அதுலேயும் இந்த குரூப்போட லீடரான அல்டிமோஸை பற்றி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, டொயின் மெக்டஃபே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வில்கேக்ஸ் வந்து அல்டிமோஸை வந்து கொன்றுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து டெரிக் ஜாய்ட் அதுக்கப்புறம் மேட்டோயின் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அல்டிமோஸ் வந்து உயிரோட தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து நல்லதே நினைப்போம். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்ம அந்த எபிசோடில் தான் கெலக்டிக் என்ஃபோர்ஸஸை கடைசியாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல. ஆனால் டெரிக் ஜாய்ட் வந்து கெலக்டிக் என்ஃபோர்ஸஸுமே வந்து ஆம்னிவர்ஸில் வந்து காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு இருந்திருக்கு. அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னா கிளான்சி. கிளான்சியுமே வந்து சப்ளிமினோ மாதிரி தான். இந்த கேரக்டரை வந்து நமக்கு பென் 10 கிளாசிக்கில் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு வில்லன் கேரக்டர். இவரையுமே வந்து கடைசியாக வந்து -10 அப்படிங்கிற எபிசோடில் தான் வந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆள் என்ன ஆனார் அப்படின்னு தெரியல, குட் பை சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த கேரக்டர் வந்து பியர்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பிளம்மர்ஸ் ஹெல்பர்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து நமக்கு ஏலியன் ஃபோர்ஸில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அல்டிமேட் ஏலியன்ஸில் வந்து தி பர்ஜ் அப்படிங்கிற எபிசோடில் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த எபிசோட்லேயே வந்து அவர் வந்து ஃபார்வர்ட் நேச்சராக ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எபிசோடுக்கு அப்புறம் நம்ம பியர்ஸை வந்து பார்க்கவே இல்லை. என் ஆம்னிவர்ஸில் கூட அந்த குரூப்பை சேர்ந்த மற்ற கேரக்டர்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் பியர்ஸ் வந்து வந்திருக்க மாட்டார். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த எபிசோட்லேயே வந்து ஃபார்வர்ட்
ஃபார்வர்ட் நைட்ஸோட ஒரு பஞ்சாயத்தில் இருந்தார் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து ஃபார்வர்ட் நைட்ஸ் வந்து நம்ம பியர்ஸை வந்து மர்கையா பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம பியர்ஸ் வந்து இறந்துட்டார். ஸோ அதனால தான் வந்து அவர் ஆம்னிவர்ஸில் கூட ரிட்டர்ன் ஆகலை. அடுத்து யார் அப்படின்னா ஜேடி அண்ட் கேஷ். இந்த கேரக்டர்ஸை வந்து நம்ம பென்டன் கிளாசிக்லேருந்து அல்டிமேட் ஏலியன்ஸ் வரைக்குமே பார்த்துருக்கோம். எப்போவுமே பென்னுக்கு இம்சை தரக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். ஏன் இவங்க கெவினை கூட விட்டு வைக்கல, கெவின் கிட்ட கூட வம்பிழுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களை வந்து நமக்கு ஆம்னிவர்ஸில் வந்து காமிக்கவே இல்லை. என்னதான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா மூக்கில் குத்தணும் போல் தோணினாலுமே இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரியில் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா இவங்க இருக்கும் போது அந்த கதை பார்த்திங்கன்னா ஃபன்னாக மூவ் ஆகும். அதே டைம் வந்து இல்லாத பிரச்சனை இழுத்து நம்ம பக்கம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அந்த ரோலுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் வந்து சூப்பராக சூட் ஆவாங்க. ஸோ ஆனால் இவங்களை வந்து ஆம்னிவர்ஸில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னா கென் அப்படின்னோட பென்னோட பையன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா கென்னுக்கு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கென் அப்படின்னு ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த கேரக்டரை தான் சொல்கிறேன். உண்மையிலே வந்து வந்ததும் தெரில போனதும் தெரில அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா அது இந்த கென் கேரக்டர் தான். இந்த கேரக்டருக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து ஒரு சில எபிசோட்ஸில் இருந்தாலுமே இந்த கேரக்டர் வந்து காமிச்சது ஒரே ஒரு எபிசோடில் மட்டும்தான், மேக்ஸ் அவுட் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் மட்டும்தான். வேறு எங்கேயுமே வந்து காமிக்கவே கிடையாது. ஸோ அது ஒரே ஒரு எபிசோடில் காமிக்கிறதுக்கு எதுக்கு இந்த கேரக்டர்? அதுக்கு இந்த கேரக்டரை காமிக்காமலே இருக்கலாம். அது ஒரு சிலருக்கு வந்து கென்னுக்கு அண்ணன் இருக்குதா அப்படிங்கிறதே வந்து மறந்து போயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து நமக்கு கண்ணில் காட்டவே இல்லை. அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னா சன்னி. இந்த கேரக்டரை வந்து நமக்கு பென்டன் அல்டிமேட் ஏலியன்ஸில் ஒரே ஒரு எபிசோடில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம்னிவர்ஸில் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம் ஷோ அப்படிங்கிற எபிசோடில் வந்து எல்லாரும் பார்த்துக்கோங்க நானும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேமியோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி இவங்களை வேறு எங்கேயும் நம்ம பார்க்கவே கிடையாது. அடுத்த கேரக்டருமே வந்து இவங்க ஃபேமிலிக்குள்ளேயே தான். யார் அப்படின்னா வெர்டோனா அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்ம ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இவங்களை வந்து ஆம்னிவர்ஸில் வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களையுமே வந்து ஆம்னிவர்ஸில் வந்து அந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம் ஷோ அப்படிங்கிற எபிசோடில் வந்து காமிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தாங்களாம். ஏன் இவங்களுக்கான டிசைன் கூட வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து கடைசி நேரத்தில் வந்து ஒரு சில காரணங்களால் வந்து இவங்களை காமிக்கலை. இது இல்லாமல் வேறு ஏதாவது கேரக்டர்ஸை நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.